உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? இந்த உலகத்திலேயே என்னோட முதல் விசுவாசி என் பொண்டாட்டி தான். அவ நம்பிக்கைய நீங்க அக்கா தங்கச்சிங்க 5 பேர் சேர்ந்து வந்து அழுதாலும் ஒன்னும் பண்ண முடியாது. அது மட்டும் இல்ல, அவ இப்ப அவங்க அம்மா வீட்டுக்கு போயிருக்கா. அப்ப எங்களை ஏன் விரட்டுற? 2 பொம்பளைங்க கிட்ட உனக்கு என்ன பயம்? என்னோட பயம் கவலை எல்லாம் உன் தங்கச்சி விஜய பத்தி தான். விஜய பத்தி நீ கவலைப்படுறியா? டேய், இன்னும் என்ன பண்ணலாம்னு நினைக்கிற? உன் மனசுல நீ என்ன பெரிய இவன்னு நினைப்பா? ஏய் ரிலாக்ஸ் ரிலாக்ஸ் ரிலாக்ஸ். எனக்கு இருக்கிற கவலை எல்லாம் உன் தங்கச்சி இப்படி கல்யாணம் ஆனவன் பின்னாடிலாம் சுத்தி அவளும் கெட்டு போய் என்னையும் கெடுக்கிறாளேன்னு தான். ஏய், போதும் உன்னோட எகத்தாள பேச்செல்லாம். இதோட நிறுத்திக்கோ. நீ என்ன சொன்னாலும் நம்புறதுக்கும் கேட்கறதுக்கும் ஊர்ல இருக்கிறவெல்லாம் உன் பொண்டாட்டின்னு நினைச்சியா? மரியாதை கெட்டுடும். இத பார், நீயா வீடு தேடி வந்து ஏதேதோ பேசுற, நான் அதுக்கு பதில் சொல்றேன். இப்ப நீ எதுக்கு கோவப்படுற? சரி சரி, இப்ப நீ எதுக்கு வந்த? மேட்டர் சொல்லிட்டு போயிட்டே இரு. என் தங்கச்சிக்கு ஒரு வழி சொல்லுன்னு கெஞ்சி கேட்கறதுக்காக நான் இங்க வரல. ஒழுங்கு மரியாதையா ஒதுங்கி போயிடு. இனிமே என் தங்கச்சி வாழ்க்கையில தலையிடாதேன்னு எச்சரிச்சுட்டு போதான் வந்தேன். ஏய், என்ன விட்ட ஓவரா பேசிட்டு போயிட்டே இருக்க? பாதிப்பு உன் தங்கச்சிக்கு தான். ஒன்னு தெரிஞ்சுக்கோ, நடந்ததுக்கெல்லாம் நான் மட்டும் காரணம் இல்ல, அவளும் தான். அவ மனசுல எவ்வளவு ஆசைகளோ அது எத்தனை நாள் பூட்டி வச்சிருந்தாலோ எவன்டா கிடைப்பான்னு காத்துக்கிட்டு இருந்தா நான் மாட்டினேன். அந்த ஹாஸ்பிட்டல் பக்கம் நான் இல்லம்மா, வேற எவன் போயிருந்தாலும் மாட்டிருப்பான். என்ன உன் தங்கச்சியோட ஸ்பீட் அப்படி? ஐயோ என் நாயே, உன் நாக்கு அழுகி போயிடா. நான் இல்லன்னு செத்து போயிடுவேன்னு விஷம் குடிச்சு ஹாஸ்பிட்டல்ல கிடந்தேன். அந்த காதல உண்மை நம்பிதான் நான் உனக்கு கல்யாணம் பண்ணேன். என்னையே எழுத இப்படி என்ன கேவலப்படுத்தி பேசுறேடா. உனக்கு நல்ல சாவே வராது. நீ ஊர் போட மாட்ட. நீ நல்லா இருக்க மாட்ட. நான் சும்மா போயிடுவேன். விடு. இவன் நான் இப்படி கேவலம். இவனை அடிக்கிறதுக்காக கூட தொடக்கூடாது. பாருங்க எப்படி எல்லாம் பேசுறான்னு. நீ முதல்ல கண்ணை தொட. நம்மள நேசிக்கிறவங்களுக்காக தான் நம்ம கண்ணீர் விடணும். இந்த மாதிரி பொறுக்கி காலம் கண்ணீரை விட்டு அதோட மதிப்பை குறைச்சிடாத. டேய், இப்ப சொல்லுடா, என்னடா சொல்ற முடிவா? குட். இப்போதான் நீ டைரக்டா பாயிண்ட்க்கே வந்திருக்க. பிரச்சனைன்னு ஒண்ணு வந்துருச்சு, அதுக்கு ஏதாவது ஒரு முடிவு சொல்லித்தானே ஆகணும். எனக்கு தெரிஞ்ச 2 வழியை நான் சொல்றேன். ஒண்ணு, விஜயை ஒதுக்காம நான் ஏத்துக்கிறேன். எனக்கு ஒரு வைஃப் இருந்தோ நான் விஜய் ரெஜிஸ்டர் ஆபீஸ்ல கல்யாணம் பண்ணி புருஷ பொண்டாட்டி ஆயிட்டோம். அதனால இன்னைக்கு வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லையே. சோ விஜய சைடுல வச்சு குடும்பம் நடத்துறதுல எனக்கு ஒரு கஷ்டமும் இல்ல. ஓகே ஓகே ஓகே, இதுக்கு ஒத்துக்க மாட்டீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். இருந்தாலும் மனசுல படுத்த சொல்லணும்ல. ஓகே, இதுக்கு 2வது வழி ஒண்ணு இருக்கு. நடந்ததெல்லாம் ஒரு இன்ப கனவா நினைச்சு நானும் மறந்துடுறேன், விஜயம் மறந்துட்டோம். ஏன்னா நடந்தது நடந்துருச்சு. இதுக்கு மேல ஒண்ணும் செய்ய முடியாது. நானும் சரி, நீங்களும் சரி, ஒண்ணும் பண்ண முடியாது. என்ன பண்ண முடியாது? நீ இவளை ஏமாத்தி இவளை கெடுத்திருக்க. ரெஜிஸ்டர் ஆபீஸ் கூட்டிட்டு போய் கல்யாணம் பண்ணிருக்க. இதெல்லாம் போலீஸ்ல சொன்னா நீ அவ்வளவுதான். ஏய், சும்மா உதார் விடாத. உதார் இல்ல, உண்மைதான். நீ செட்டப் பண்ண அத்தை, அம்மா, அப்பா எல்லாரையும் எங்க பாஸ் மாமா புடிச்சு வச்சிருக்காங்க. நான் ஒரு வார்த்தை சொன்னா போதும், ஸ்டேஷனுக்கு வந்து நடந்ததெல்லாம் சொல்றதுக்கு தயாரா இருக்காங்க. என்னடா முழிக்கிற? வாய் 7 முழத்துக்கு நீளுமே. இப்ப ஏன் சும்மா இருக்கு? இத பாருங்க, இந்த பிரச்சனை மொத்தமா மறந்துட்டு தான் 2 பேருக்கும் நல்லது. அதை விட்டு போலீஸ் கிலிஸ்னு போனா எனக்கு மட்டும் இல்ல, உங்களுக்கும் ப்ராப்ளம் தான். முடிவா சொல்றேன், நான் விஜய் பக்கம் தலை வச்சு கூட படுக்க மாட்டேன். நிஜமாவா சொல்ற? இப்ப பயந்து இப்படி பேசிட்டு அப்புறம் எதுவும் பிரச்சனை பண்ண மாட்டியே? இல்ல பண்ண மாட்டேன். என் புள்ள மேல சத்தியமா நான் பண்ண மாட்டேன்.